வணக்கம். நான் டாக்டர் எம். ஜெயராசா. நான் கிளிநொச்சி மாவட்டத்திலே உளநல வைத்தியராக பணியாற்றுகின்றேன். அதற்கு மேலதிகமாக இறுதிநிலை பராமரிப்பு நோயாளர்கள் பராமரிப்பு என்று அழைக்கக்கூடிய பலியேட்டிவ் கேர் என்கின்ற சேவையிலையும் பணியாற்றி கொண்டு வருகின்றேன். இங்கே கிளிநொச்சி மாவட்டத்திலே நிலவுகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக பெருமளவு பொது மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே இலகுவிலே பாதிக்கப்படக்கூடிய வகையினராகிய நோயாளர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், 5 வயதிற்கும் குறைந்த சிறுவர்கள், மாற்றுத்திறனாளிகள், மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள், முதியவர்கள் போன்ற அந்த வகையினர் என்கின்ற வகையிலே எங்களுடைய இறுதிநிலை சேவை தேவைப்படுகின்ற படுக்கையிலே இருக்கக்கூடிய நோயாளர்களும் அதிலே முக்கியமாக அவர்கள் அடங்குகின்றார்கள். இந்த சேவை ஏற்கனவே கிளிநொச்சி மாவட்டத்திலே உலக சுகாதார அமையத்தினுடைய அமெரிக்கா மற்றும் அதனுடைய கனடா கிளையினுடைய அனுசரணையோடு தான் இந்த மாவட்டத்திலே வட மாகாணத்திலே இந்த சேவை நடைபெற்று கொண்டு வருகின்றது. அதாவது IMHO ஏறக்குறைய எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்திலே 250 இறுதிநிலை பராமரிப்பு நோயாளர்கள் எங்களால் பராமரிக்கப்பட்டு கொண்டு வருகின்றார்கள். அவர்களை பொறுத்தவரை பொதுவாக நாங்கள் உதவி திட்டம் இந்த 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 நேரத்திலே உதவிகள் தேவை என்று சொன்னாலும் இது இறுதிநிலை பராமரிப்பில் இருப்பவர்களுக்கு மிகவும் அவசரமாக இந்த உதவிநிலை தேவைப்படுகின்றது. ஆகவே இந்த தேவைநிலை இருக்கின்றமையை நான் இங்கே குறிப்பிட்டு கைவிடுகின்றேன். வணக்கம்.